இயேசு கிறிஸ்து ஏன் உமைகளை பயன்படுத்தினா 2 விஷயத்துக்காக. ஒன்று மக்களுக்கு புரியக்கூடாதுன்றதுக்காக, இன்னொன்று ஆளுமையில் இருக்கிறவங்கள குத்துறதுக்காக அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓமைகளால் போதிப்பது யூதருடைய போதனை முறை. நம்ம அதுக்கு நாத்தான் தாவீதுக்கு சொன்ன ஓமையை நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்து வச்சு பார்த்தோம். ஓமைகளை எப்படி புரிந்து கொள்வது, இன்றைக்கி வர்ற ஓமையில் இருக்கிற தவறான கண்ணோட்டங்களை ரொம்ப அழகாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி, ஆண்டவர் இதை ஒரு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, இதுவரை நம்ம பார்த்தது விதைப்பவன் ஓமை, விதைப்பயிராகும் ஓமை, காணாமல் போன ஆட்டை தேடிய நல்ல மேய்ப்பன் ஓமை. இது வரைக்கும் நம்ம பார்த்தது. 4வது இன்றைக்கி பார்க்க பொழுது காணாமல் போன காசை தேடி கண்டுபிடித்த பெண். காணாமல் போன காசை தேடி கண்டுபிடித்த பெண். இதில் நம்ம முதல்ல பியூலாக்கா சொல்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ முதல்ல கேட்டுடுவோம். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்ஸ் போகலாம். இந்த இதில் ஒரு பெண் ஒரு வெள்ளி காசை தொலைச்சிட்டாங்க. இப்போ அந்த 10 வெள்ளிக்காசு அப்படிங்கிறது அந்த பெண் அங்க யூத கலாச்சாரத்தின்படி ஒரு பெண் நிச்சயிக்கப்படும் போது அந்த 10 வெள்ளிக்காசை நெத்தியில கட்டுவாங்களாம். அப்போ இது மாப்பிள்ளை நினையாத நேரத்துல தானே வருவாரு. கூட்டிட்டு போகும்போது அந்த காசு இல்லைனாக்கா இதை கூட பத்திரமா வச்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாராம். அதுக்காக தான் அவ அவ்வளோ பாடுபட்டு அந்த நகையை தேடி எடுத்தாங்க, காசை எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்தது இப்ப இங்க பார்க்கும்போது அங்க காணாமல் போன ஆடு பாத்தீங்கன்னாக்கா அதுவே ஏதோ கிருத்திரமம் பண்ணி ஓடி போயிடுச்சு. ஆனா இங்க இந்த காசு ஒன்றும் தானா ஓடி போல, அது ஓடியும் போகாது, அங்கதான் இருக்குது. ஆனா இந்த ஸ்திரீனுடைய கவனக்குறைவு அல்லது அலட்சியம் காரணமாக தான் காணாம போயிருக்குது. அப்போ அதை அவங்க தேடி கண்டுபிடிக்கும் போது, ஏன்னா மணவாளன் வரும்போது ஒரு குறை இல்லாம இருக்கிறதுக்கு ஏத்த வகையில அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது நம்ம சபைக்கு ஒரு உவமையா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இயேசுக்கு உவமையா சொல்ல முடியாது. அவர் ஒரு ஆத்மாவை கூட அவர் விட மாட்டார். ஆனா ஸ்திரீன்றது சபையா இருக்கிறதுனால, ஏன்னா சபையில இருக்கிற பாஸ்டர்ஸ் அங்க நடத்துறவங்களுடைய பிஹேவியர்னால ஆத்துமாக்கள் தொலைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த நாள்ல அப்போ சபை ஊழியர்களுடைய வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம ஒருத்தருக்கு போதிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த போதனையில நாம நல்லா நிக்கணும். அப்பதான் நம்ம கீழே இருக்கிறவங்க நம்ம சொல்ற வார்த்தை ஒன்றும் செயல்பாடு ஒன்றுமா இருந்தா நிறைய ஆடுகள் சதறிதான் போகும். அதனால இந்த விதத்துல இந்த உவமையை நான் பார்த்தேன். வெரி குட். ராஜி, நீங்க தான் தியானிச்சுட்டு வந்திருக்கீங்களா? எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த காசு கிடைச்ச உடனே ஒரு பெரிய சந்தோஷமா அவங்க கொண்டாடுறாங்க. பரலோகமே கொண்டாடுது. ஒரு பின்மாற்றம் அடைந்த ஒரு ஆத்துமா திரும்பி வரும்போது பரலோகமே கொண்டாடுங்கிறது நான் யோசிச்சது, வேற ஒன்றும் இல்லைண்ணா. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நீங்கள் 2 பேர் சொன்னதுலேயும் பியூட்டிஃபுல் லிஸ்டிங் இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம தியானிக்கிறது அந்த முதல்ல வசனங்களை படிச்சிடலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் நானே படிக்கிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த உவமை சொல்லப்பட்டது அதே பரிசேயர்களுக்கு தான். எந்த பரிசேயர்களுக்கு? இவர் ஆயக்காரர்களையும் பாவிகளையும் சேர்த்து கொண்டு போஜனம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்ன அதே பரிசேயர்கள் சொல்கிறார். சரியா?
நம்ம பியூலக்கா சொன்னது இதுதான். த ஹெட் ட்ரெஸ், இட்ஸ் கால்ட் செமெடி. செமெடி அப்படின்ற தலையில் போட்டுக்கிற ஒரு ஆபரணம். இதைத்தான் சொல்கிறாங்களோ, கரெக்டாக பாருங்கள், எண்ணி பாருங்கள், 10 காயின்ஸ் இருக்கும் இதில். இதைத்தான் ஒரு வேளை சொல்கிறாங்களோ, சொல்லிருக்காரோ இயேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஜெக்சர் இருக்குது. இது வந்து ஒரு யூகம் தான். இது ஏன் யூகம் அப்படின்றனா, இப்போ வந்து நான் ஒரு விதைப்பவன் உவமையை நாம் பார்த்து நம்மளுடைய நம்ம எப்படி முதல்ல உழுதுட்டு அதுக்கப்புறமா விதையை போடுறோமோ அதே போல தான் இஸ்ரவேலில் போடுவாங்க அப்படின்னு எப்படி யூகிக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு யூகம் இது. ஏனென்றால் இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு தலை ஆபரணம் வந்தது கிபி 640க்கு அப்புறமாக. கிபி 640 அரேபியர்கள் படையெடுத்து வருகிறார்கள். அவர்கள் வந்த பிறகே இந்த ஆபரணம் வருகிறது இஸ்ரவேலில். ஓகே, ஸோ இட்ஸ் அ கன்ஜெக்சர் பேஸ்ட் ஆன் அ இன்கரெக்ட் டைம்லைன். புரியுதுங்களா? இது வந்து ஒரு யூகம். அந்த யூகம் வந்து இன்கரெக்ட் டைம்லைன் பேஸ்ட் பண்ணின யூகம். ஓகே, அது இன்னொரு யூகம் சொன்னாங்க அக்கா. அந்த 10 வெள்ளிக்காசு வந்து இது வந்து இந்த நகை வந்ததே கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகுன்னு சொல்றீங்களா? கிறிஸ்து பிறந்து 640 வருஷத்துக்கு அப்புறமா தான். இது வந்து செமெடியா இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. பாருங்க, செமெடியில் பாருங்க எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இதில் ஒரே ஒரு காசு தொலைகிறதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. ஓகே, எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு பாருங்க. செயின் மாதிரி நம்ம காசு மாலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது செமெடின்றது. ஓகே, சரி. இந்த 10 காசு அப்படின்னா வந்து ஒரு பெண்ணின் 5 வயது முதல் 20 வயது வரை இருக்கும் ஒரு பெண் பிள்ளையின் மதிப்பு லேவியராகமம் 27:5 படி 10 சேக்கல். இந்த 10 காசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இது கர்த்தருக்காக பொருத்தனை பண்ணுறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதில் வந்து எந்த ஒரு டவுரி அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரியான விஷயம் கிடையாது இல்லை. ஓகே, டவுரி யூத கலாச்சாரத்தில் உண்டு. ஓகே, ஆனால் அதற்கு மினிமம் இஸ் ஒன்லி 1 ஷெக்கல். ஒரே ஒரு சேக்கல் கொடுத்துட்டு போனால் போதும். ஸோ 10 சேக்கல் அப்படின்ன ஒன்று அதை டவுரியாக இது பண்ணுறது ஒரு வைல்டு கன்ஜெக்சர். தப்புன்னு சொல்ல முடியாது. ஓகே, இங்கே 10 காசு இருக்குது, அங்கே 10 சேக்கல் இருக்குது, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி யாராவது பிரசங்கிச்சாங்கன்னா உடனே நீ இப்போ துருபதேசம் பண்ணுற அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இட்ஸ் அ வைல்டு கன்ஜெக்சர். அது வந்து இவங்க வந்து எது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற ஒரு கதை தானே தவிர அதில் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே வேத வசனங்கள். பெண் பிள்ளையினுடைய பொருத்தனை செய்தால் அவளுடைய பெருமதி. லேவியராகமம் 27 படிச்சிங்க அப்படின்னா ஆண்களுக்கு இவ்வளவு மதிப்பு, பெண்களுக்கு இவ்வளவு மதிப்பு, ஆண் குழந்தைகளுக்கு இவ்வளவு மதிப்பு, பெண் குழந்தைகளுக்கு இவ்வளவு மதிப்பு அப்படின்னு தெளிவாக இருக்குது. அது கர்த்தருக்கு பொருத்தனை செய்தால் மீட்க வேண்டிய இதுன்றதை பார்க்கலாம். அப்போ 10 சேக்கலும் வைல்டு கன்ஜெக்சர். ஓகே, அப்போ பெண் அப்படின்னு இங்கே வருதே, அதுக்கான கிரேக்க சொல் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா லூக்கா 15:8 கைனே அப்படின்ற பதத்தை லூக்கா யூஸ் பண்ணுறாரு. இந்த கைனேல இருந்தால் கைனகாலஜி அப்படின்றது வந்தது. ஓகே, கைனகாலஜி அப்படின்றது வந்து நம்ம வந்து பெண்கள் சம்பந்தமான மருத்துவர்களுக்கு சொல்கிறோம் இல்லையா, இங்கேருந்து வந்தது தான், கிரேக்கத்துலேருந்து வந்தது தான் அது கைனே அப்படிங்கிறது. இது வந்து ஒரு கன்னிகை கிடையாது அப்படிங்கிறதுக்கு லூக்காவினுடைய 1ஆம் அதிகாரத்தில் மரியாளை குறிக்கும்போது பார்த்தேனோன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு லூக்கா. பார்த்தேனோன் அ வெர்ஜின், பார்த்தேனோன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு, கைனே யூஸ் பண்ணலை. அப்போது இங்கே கைனேன்று யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை வந்து ஒரு வளர்ந்த பெண்மணியை குறிக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த சொல்
ஆராய்ச்சியின் மூலமாக தெரிகிறது. ஓகே, அதனால் அவங்க சொல்கிறது முழுமையாக தப்பு அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஓகே, சொல் ஆராய்ச்சியின்படி, அதாவது எப்படி நம்ம குணத்தையும் குற்றத்தையும் நாடி வாய்ப்பை கொள்ளல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது திருக்குறள் சொல்கிறதோ, அதே போல் நம்ம எல்லாவற்றையும் ஆராய்ந்து நம்ம எடுத்துக்கணும், பரிசோதித்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வந்து ரொம்ப தெளிவான விஷயம். இன்னொன்று, வெள்ளிக்காசுகள் அப்படிங்கிறதுக்கு டிராக்மாஸ் அப்படின்ற பதத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. இங்கே நெக்லஸ்லாம் யூஸ் பண்ணல, டிராக்மாஸ், டிராக்மே அப்படின்ற ஒருமை, டிராக்மாஸ் அப்படிங்கிறது பன்மை. ஸோ இது வந்து கையில் வச்சுருக்கிற காயின்ஸ் தான். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிராக்மா அப்படின்ற வார்த்தை இந்த ஒரே ஒரு ஓமையில் ஒன்றால் லூக்கா பயன்படுத்துகிறார். லூக்கா பணத்தை குறித்து பேசுகிறாரா? ஆமாம், பேசுகிறார். எங்கே பேசுகிறார்? நல்ல சமாதியின் இதில் வரும்போது 2 பணத்தை கொடுத்து அப்படின்னு பேசுகிறாரு. அங்கே கொடுத்தது டெனாரியஸ் அப்படின்ற பன்மை டெனாரி, அது கொடுக்குறாரு. இங்கே டிராக்மா, இந்த ஒரே ஒரு உவமையில் தான் டிராக்மா என்னும் பதத்தை யூஸ் பண்ணுறது முழு புதிய ஏற்பாட்டிலும் அப்படி தான். ஓகே, டிராக்மா அப்படின்றது புதிய ஏற்பாட்டில் நானும் தேடி பார்க்குறேன், வேறு எங்கேயாவது இருக்குமோ, ஒருவேளை பவுல் யூஸ் பண்ணிருப்பாரோ, ஒருவேளை மத்தையை யூஸ் பண்ணியிருப்பாரோ. ஏன்னா மத்தையும் வந்து உனக்கு கையில் ஒரு காசு கிடைக்கும், மீன் போய் பிடி, வாயை திறந்து பார்த்தோன்னா ஒரு காசு கிடைக்கும், 2 காசு வந்து ஒரு விதவை போடுற அங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தேடி பார்க்குறேன், எங்கேயுமே இல்லை. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் டிராக்மா இருக்குது. இந்த டிராக்மா அப்படின்ற காயினேஜ் வந்து 60 BC, கிறிஸ்து பிறப்பிற்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக புழக்கத்தில் வந்த ஒரு வெள்ளி நாணயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த டிராக்மாவுடைய வெயிட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அறுதிட்டு நம்ம கூற முடியாது. ஏன்னா ஒரு ரீஜனுக்கு ஒரு ப்ரைஸு. இப்போது இயேசு வந்து ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமோ அப்படின்னா அந்த வரி காசை காண்பீங்கள் அப்படிங்கிறால, அங்கே வருது டெனாரிஸ், அங்கே டிராக்மா இல்லை. ஓகே, எடுத்து பார்த்துட்டு ராயனுடைய சொரூபம் இருக்கிறது, அது டெனாரிஸ். ஓகே, இந்த டிராக்மாவில் வந்து வெவ்வேறு சொரூபங்கள் பதித்திருந்தார்கள். அதனால் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது ட்ரேட், வேறு எந்த ஒரு கன்ஜெக்ஷனும் வந்து சரியாக பொருந்தி வரல. ஏன்னா சொல்லாடலுக்கு சரியாக பொருந்தி வரல. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், 4 சுவிசேஷங்களில் லூக்கா சுவிசேஷம் மட்டுமே ஒரு கிரேக்கனாக இருந்து கிறிஸ்தவராக யூதராக மாறிய ஒருவரால் எழுதப்பட்டது. அப்போது தாய்மொழி அவருக்கு கிரேக்கம்ன்றதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, லூக்காவுக்கு மட்டும்தான் தாய்மொழி கிரேக்கம். மீதி 3 பேருக்குமே வந்து தாய்மொழி என்னது? அரமேயம், எபிரேயம் தான். ஓகே, யாருக்கு? மத்தேயுக்கும், மார்க்குக்கும், யோவானுக்கும் 3 பேருக்குமே அரமேயம் அல்லது எபிரேயம் தான் வந்து தாய்மொழி. ஓகே, தாய்மொழியாக கொண்ட லூக்கா வெள்ளிக்காசு என்பதை ரொம்ப தெளிவாக டிராக்மே அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து புழக்கத்தில் இருந்தது. இந்த டிராக்மா புழக்கத்தில் இருந்தது பாருங்கள். 6th century BCயில் வந்தது. இது புழக்கத்தில் இருந்தது. அப்போது இது புழக்கத்தில் இருந்தது அப்படின்னா கிரேக்க இன்ஃப்ளூயன்ஸ், ஹெலனிஸ்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஜூயிஷ் எக்கானமி அந்த டைமில் இருந்தது. இப்போ ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தாலும் கிரேக்கர்களுடைய ஒரு பாதிப்பு இருந்து கொண்டிருந்தது யூதர்களுடைய கலாச்சாரத்தில் என்பதை நாம் இந்த சொல்லாடலிலிருந்து காண்கிறோம். அடுத்தது இன்னொன்று, ஜாக்கிரதை என்னும் கிரேக்க சொல். ஜாக்கிரதையாக அவர் தேடினாள் அப்படின்னு. இதை உடனே வந்து ஜாக்கிரதை அப்படின்றத வந்து தமிழில் எடுத்துக்கிட்டு இதில் நீதிமொழிகள்லேருந்து நீதிமொழிகள் 21:5 இல்லை 2 தீமோத்தேயு 2:15 இதே போல் ஜாக்கிரதைன்னு நிறைய வசனங்கள் இருக்குது. இயேசுவே ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்றாரு. அதை வச்சு நம்ம வந்து ஒட்டு பேசுகிறதும் வந்து கொஞ்சம் சரியல்லாத ஒரு விஷயமாக பார்க்குறோம். இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறாங்க. நாம் அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு டூல்ஸ் ஆர் அவைலபிள்.
எபிமெலோஸ் அப்படின்ற வார்த்தை தான் ஜாக்கிரதை என்று எழுதப்பட்டுள்ளது. அதை 2 தீமோத்தேயுல வர்றபோது அது வந்து ஸ்பூடாசோன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். நீதிமொழிகளில் வர்றபோது கரூட்ஸ் அப்படின்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு நியரஸ்ட் மேட்ச் அப்படின்னா வந்து டேக்கிங் கேர் அப்படிங்கிறது தான் வருது. அப்போஸ்தலர்கள் 27:3 வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பார்த்துக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டார். மற்றவர்கள் அவர்களை வந்து பார்த்து கொள்ள அனுமதிக்கப்பட்டார். டேக்கிங் கேர் அப்படின்ற விஷயத்தில் வரும். லூக்கா 10:35 நீ டேக் கேர் பண்ணியவனே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அந்த சமாரியன் விட்டுட்டு போகிற நல்ல சமாரியன்கிறல சமாரியன் விட்டு போகிற அந்த விஷயத்தில் வர்றது. 1 தீமோத்தேயு 3:5 வர்றதும் டேக்கிங் கேர் ஆஃப் த சர்ச், சர்ச் வில் டேக் கேர் ஆஃப் தெம் அப்படின்ற அந்த ஒரு இதில் வருது. ஸோ எபிமெலோஸ் அப்படின்ற வார்த்தை ஒரே ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து லூக்கா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மட்டுமே. அதால் ஜாக்கிரதை அப்படின்ன ஒன்று எடுத்தோடனே ஜாக்கிரதைக்கும் இது பண்ணி போடுறது வந்து பொருத்தமற்ற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன். சரி, அப்போ இந்த ஓமையின் விளக்கம் அழகாக அக்கா ஒரு செகண்ட் டைம் சொல்கிற போது சொன்னாங்க. அதில் எனக்கும் நிறைய உடன்பாடு. பார்த்துடலாம். இப்போது காசு வேறு எங்கேயும் காணாமல் போகலைங்க. அது உயிரற்ற பொருள். ஓகே, வீட்டுக்குள்ளேயே தான் காணாமல் போயிருக்கு. ஓகே, வீட்டுக்குள்ளே இருந்த காசு எங்கேயும் காணாமல் போகாது. ஓகே, தேடி கண்டுபிடிப்பது ஈஸி. அதில் அது பாருங்கள், மலை, முள்காடு, மலை, வனாந்திரம், மற்ற வனவிலங்குகள் இதெல்லாம் பயந்து போய் அதனோட போராடி காட்டை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அதனால தான் போது இங்கே வந்து தேடும் பெண்ணாக கர்த்தர் உருவகப்படுத்தி இங்கே பேசியிருக்கிறார். ஏன் பெண்ணாக அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குற போது இந்த தேட வேண்டிய காசு என்பது ஒரு ஆத்மாவுக்காக. ஏன்னா இதே போல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 11ஆம் வசனம் வரும்போது 10ஆம் வசனம் வரும்போது என்ன சொல்கிறாரு? மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவி அப்படின்ற பாவி என்னும் அந்த ஆத்மாவுக்காக சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ பெண் வந்து திருச்சபையின் மூப்பன் அல்ல, நாம திருச்சபை. ஓகே, வீடு திருச்சபைக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பிரசங்கத்தை வந்து இந்த காதில் கூட இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டாலும் பரவாயில்ல, காதுக்குள்ளேயே நுழைய விடாமல் இருக்கிறவர்கள் காணாமல் போனவர்கள். ஐயோ எங்கள் அம்மா சொல்கிறாங்களே, ஐயோ எங்கள் மாமா சொல்கிறாங்களே, ஐயோ எங்கள் மாமியார் சொல்கிறாங்களேன்னு திருச்சபைக்கு வர்றது. வந்துட்டு சும்மா டால் மாதிரி உட்காந்துட்டு இருந்து போகிறது. இப்படிப்பட்டவர்கள் காணாமல் போன அந்த காயின்க்கு, அந்த காசுக்கு ஒப்பானவர்கள். காசு சபைக்குள்ளே இருந்தும் சபைக்கு பெருமதியாக இல்லாதவர்கள். இன்னொன்று பாருங்க, அந்த 10 வந்து ஒரு காசு காணாமல் போயிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு ஐட்டம் ஏதாவது வாங்கணும், இந்த காணாமல் போன காசு, என் காசு காணாமல் போயிருக்குதுப்பா, நான் உனக்கு கொடுத்துட்றேன், அந்த கிடச்ச உடனே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முடியுமா ஒருத்தன்ட்ட? அப்படின்னா வாங்க முடியாது. நீ கொடு, அப்பா காசை வைக்கிறேன் அப்படிமா, சரக்கு வைக்கிறேன் அப்படிமா. ஸோ பெருமதி இழந்து இருக்கும் மக்கள், அதாவது சபைக்கு பிரயோஜனம் இல்லாத மக்கள், எந்த ஒரு ஊழியமும் செய்ய மாட்டேன் நான் அப்படின்னு திருச்சபைக்கு பிரயோஜனம் இல்லாத மக்கள், இப்படி இருக்கிற மக்கள் இருக்கிறாங்களா? ஆமாம் இருக்கிறாங்க. அவர்கள் எதனால் அப்படி ஆனாங்க அப்படிங்கிறது வந்து வேணா ஓகே, நம்ம வந்து அக்கா சொன்ன மாதிரி ஓகே, விளக்கு வசனம், உம்முடைய வசனம் என்னுடைய பாதத்திற்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது அப்படின்னு சங்கீதம் 119, 105. ஸோ விளக்கை கொளுத்தி நம்ம தேடுறது அப்படின்னா வேதத்தை நாம் படித்து நாம் அதன் பொருளை சொல்லுவது அப்படின்னா வீட்டை பெருக்கி தேடுதல். அதே சங்கீதம் 119, 9ஆம் வசனம்,
வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் காத்துக்கொள்ளுவான் அப்படின்னு ஒன்று, காத்துக்கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வருது. ஆக்சுவலாக ஹவு வில் இட் மேக் இட் பியூர் அப்படின்னு ஆங்கிலத்துலேயும் எபிரேயிலையும் அதே போல் தான் வரும். ஜக்காத் அப்படின்ற ஜெக்கா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது பெருக்கி தேடுதல், நம்ம எதுக்கு வீட்டுக்கு கூட்டுறோம்? சுத்தப்படுத்துறதுக்காக கூட்டுறோம். அப்போது தேவ வார்த்தையை பயனுள்ள பிரகாரம் பிரசங்கித்து உணர வைத்தலையே இது சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். காசு முற்றிலும் தொலையாதபடிக்கு நாம் தேட வேணும். இப்போ என்ன பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னா, அதே சங்கீதம் 119 118 படிங்க. யாராவது எடுத்து படிங்க அதை மட்டும். இன்ஃபேக்ட் 119 இருக்கிற அந்த 4 வசனத்தையும் படிங்க. 119 105 முதல்ல படிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஸோ விளக்கு வந்து தேவனுடைய வசனம். ஓகே, சரி. 119 9 படிங்க. பேத் கீழே இருக்கும் பாருங்க, பேத் அது கீழே இருக்கும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் பாருங்க. பெருக்குறதுக்கும் சுத்தத்துக்கும் வர்ற ஒரு இது எனக்கு கர்த்தர் இன்னைக்கு காலையில் வெளிப்படுத்தினது. ஓகே, 130 படிங்க. அதிலே 119 130 படிங்க. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். ஓகேங்களா? வசனம் வெறும் விளக்கு மட்டும் இல்லை, பேதையை உணர்வுள்ளவனாக்குற விஷயம். ஸோ அதான் வீட்டை பெருக்கி தேடுதலில் வந்து உணர்வுள்ள சுத்தம் பண்ணி உணர்வுள்ளவனாக மாற்றக்கூடியது. அடுத்தது 119 118 படிங்க. முற்றிலும் தொலைந்து போறதை என்ன பண்றாருன்னு பாருங்க. அதுல உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். பாருங்க, கர்த்தருக்கு எதிரியாக மாறிடுறாங்க. அவங்க முற்றிலும் தொலைந்து போனாங்கன்னா அவங்க யாரா மாறுறாங்க? கர்த்தர் விரோதிகளாக மாறுறாங்க. அதில் நாம் தேடணும். ஓகே, காணாமல் போன காசு, வெள்ளி காசு என்பது உயிரற்ற பொருள். அது தானாக காணாமல் போகாது. ஏதோ ஒரு வெளி விசை காரணத்தால் மட்டுமே காணாமல் போகும். அக்கா ரொம்ப அழகாக சொன்னாங்க, தானாக போகாது. என்ன, அதுக்கு கால் இல்லை. கரடி சிங்கம் தாக்க வேணாது. ஆமாம், அதாவது அது ஒரு அக்ரிணை பொருள். ஓகே, தாக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறதுக்கு வந்து எசேக்கியேல் 34 அதிகாரம் லாஸ்ட் டைம் படிச்சிங்களான்னு தெரியல நீங்கள் கிளாஸுக்கு அப்புறமா. எசேக்கியேல் 34 அதிகாரத்தை ஓகே, தாக்கக்கூடியவர்கள் அக்கா அழகாக சொன்னாங்க, ஊழியர்கள் அப்படின்னு. அந்த ஊழியர்கள் 1 3 வசனத்துக்குள்ளே வரும். சக ஆடுகள் தாக்கும். சக ஆடுகள் இன்னொரு ஆடுகளை தாக்கும். 34 18 19 படிங்க. எசேக்கியேல் 34 18 19 படிங்க. நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்த்து உங்கள் மேய்ச்சலில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த குடித்து மீதியாய் இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? பாருங்க, நல்ல மேய்ச்சலை மேய்ஞ்சிட்டு நல்லா சூப்பராக வந்து இதுக்கெல்லாம் போகிறது, சர்மன்ஸ்லாம் கேட்குறது, இல்லை பைபிள் காலேஜில் போய் படிக்கிறது, வெளியே வந்துட்டு எல்லாத்தையும் குழப்பி விட்டுறது. வெளியே வந்துட்டு இது அப்படி இல்லைன்னு குழப்பி விடுறது. தெளிந்த தண்ணீரை வந்து இயேசு கிறிஸ்து வார்த்தையானவருக்கு ஒப்பானது அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எபேசியர் 5 வருது. ஓகே, திருமுழுக்கினால் சுத்திகரித்து அப்படின்னு. தண்ணீரும் வார்த்தைக்கே, திருவசனம் என்னும் திருமுழுக்கினால் சுத்திகரித்து. இப்போ தண்ணீரும் வந்து வார்த்தைக்கே வருது. இப்போ தண்ணீரையும் குழப்பி விடுறது. ஓகே, இந்த குழப்புற ஒரு விஷயங்கள் தான் பொருத்தமில்லாத இதெல்லாம் எடுத்துறது குழப்புறது. ஓகே, அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போது உவமைகள்லேருந்து எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அது பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம், அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்படி திருச்சபையில் உள்ளவர்களே இந்த காசை காணாமல் போக்குகிறார்கள். ஓகே, இல்லை அப்படின்னா ஒளியின் தூதனுடைய வேஷம் தரித்து சாத்தான் வரான். சாத்தான் வந்து காணாமல் போக பண்ணுவான். ஓகே, இது ரெண்டுமே நடக்கக்கூடியது, நடந்துக்கிட்டு இருக்கு.
இது தொடர்ந்து நடக்கும். ஏன்னா முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே, நாம் நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் வேதத்தை ஒழுங்காக பகுத்து ஆராய வேண்டும். டிவைட் த வேர்ட் எஃபெக்டிவ்லி. நம்ம அந்த டிவைடிங் த வேர்ட் எஃபெக்டிவ்லி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நாம் பகுத்து ஆராயணும். பகுத்தறிவு உள்ளவர்கள் நீங்கள் வேதத்தை பகுத்தறியவில்லை என்றால் இந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை சாத்தானும் வருவான். ஓகே, திருச்சபையில் இருக்கிற மூப்பர்கள் குழப்பி விடுறதும் இருக்கும். ஓகே, ரெண்டுத்துக்கும் நம்ம காத்து கொண்டு இருக்க வேண்டும். சரி, நமக்கான செய்தி இதிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பெருமதியான காசாக நாம் இருக்கிறோமா? நான் இருக்கேனா? நான் பெருமதியான காசாக இருக்கிறேனா, இல்லை தொலைந்து போன காசாக இருக்கிறேனா? ஓகே, நான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக ஊழியம் செய்கிறேனா, அல்லது வேறு யாரோ செஞ்சுக்கிட்டோம் எனக்கு என்ன அப்படின்னு இருக்கேனா? ஓகே, அடுத்தது இயேசு கிறிஸ்துவுக்கு அவரின் திருச்சபைக்கு தேவனுக்கு மகிமை சேரும் வண்ணம் நாம் ஊழியம் செய்கிறோமா? பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யணும், திருச்சபைக்கும் ஊழியம் செய்யணும், தேவனுக்கு மகிமை சேரும் வண்ணமாக ஊழியம் செய்யணும். சும்மா ஏனோ தானோ ஊழியம் செய்யக்கூடாது. ஓகே, எல்லா மகிமையும் ஆண்டவருக்கே செலுத்தி ஊழியம் செய்யணும். என்னால் நான் பண்ணேன் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் சொல்லக்கூடாது. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் அப்படின்றது தான் சரியான பாட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம சொல்லிவிடுறாரு. எல்லாவற்றையும் செய்துவிட்டு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற ஆண்டவரே நமக்கு. ஓகே, இல்லைன்னா நாமளும் தண்ணீரை குழப்பும் ஆடாக மற்றவர்களுக்கு உதவாமல் உபத்திரவமாக இருக்கிறோம். அதாவது இப்போது நம்முடைய கண்கள் பார்த்து நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பின்மாற்றம் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு தெரிந்தே காணாமல் போன காசுகள் இருக்கும் நிறையா. ஓகே, அது என் வேலை இல்லை, அதுக்கு தான் பாஸ்டர் இருக்கிறார்ல அப்படின்னு உட்காண்டிருக்கிறோமா? இல்லை, இந்த காணாமல் போன காசை நான் தேடுவதற்கு நான் என்ன செய்கிறேன்? நான் வசனத்தில் இருந்து என்ன செய்கிறேன்? நான் ஜெபம் செய்கிறேனா? நான் இவர்களுக்காக முழங்கால்படி யுத்தம் செய்கிறேனா? முழங்கால்படியிட்டு யுத்தம் செய்கிறேனா? நான் என்ன செய்கிறேன்? எவ்ரிவேர் இட் இஸ் வெரி ஈஸி டு பாயிண்ட் அதர்ஸ். வாட் ஆம் ஐ டூயிங்? What am I doing? Point to you first. What am I doing? நான் என்ன செய்கிறேன்? இதற்காக நான் தேடுகிறேனா? இல்லை, இது அதுக்குன்னு தேடுறதுக்குன்னு ஒரு ஊழியக்காரனை எழுப்பு ஆண்டவரே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேனா? நத்திங் டூயிங். இட் இஸ் யோர் ஜாப். உங்களுக்கு தெரிந்து காணாமல் போன காசுக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேச முடிஞ்சிருந்தால் தயவு செஞ்சு பேசுங்க. இல்லை, பேச முடியாத ஒரு கம்யூனிகேஷனில் இல்லைன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயா கர்த்தாவே, இந்த காணாமல் போன காசுக்காக எப்படி அந்த பெண் ஜாக்கிரதையாக தேடினாள் அப்படின்றத பார்த்தோம். ஜாக்கிரதை அப்படிங்கிறதுக்கு எபிமெலோஸ் அப்படின்றத பார்த்தோம். எப்படி ஒரு நோயாளியை காப்பது எப்படியோ, நோயாளியை எப்படி நாம் காத்து கொண்டிருப்போமோ, எப்படி டைமுக்கு டைம் நம்ம ஒரு மெடிசன் கொடுத்து பார்த்துப்போமோ, அதை போல் நம்ம எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்ணுறோமோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோமா? இந்த கேள்விகளை கர்த்தர் என்று நமக்கு கேட்கிறார். ஓகே, காணாமல் போன காசு என்பது பொக்கிஷத்தில் ஒன்று தானே. உங்களோட பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்களுடைய இருதயம் இருக்கும் அப்படின்ட்டாரு. ஒரு ஆத்மாவும் இயேசுவுக்கு பொக்கிஷங்க. இயேசுவுக்கு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை முழு மனசோட தேடுங்க. மற்ற 6:21 வரும்போது உங்களுடைய இருதயம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே இருதயம் அங்கே இருக்கும், அதில் பரலோகத்தில் சேர்த்து வைங்க அப்படின்றாரு. நீங்கள் இந்த காணாமல் போன காசுக்காக, இந்த ஆத்மாக்களுக்காக, இயேசுனுடைய பொக்கிஷத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தில் இருக்கும் விஷயங்களை நீங்கள் பண்ணும் பொழுது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை, அதாவது ஒரு தீர்க்க தரிசன வரம் இருக்கலாம் உங்களுக்கு, அல்லது ஒரு அந்நிய பாஷை வரம் இருக்கலாம், அல்லது ஒரு பிரசங்கிக்கிற வரம் இருக்கலாம், அல்லது ஒரு டீச் பண்ணுற வரம் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி அவர்களுக்கு
அவர்களை தேடும் அந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபடும் பொழுது ஜாக்கிரதையுள்ள பெண்மணியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்த செமெடியை வந்து யாராவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது தவறு என்று சொல்லாதீங்கள். அவர்களுக்கு தெரிந்ததில் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஓகே, அவர்கள் அதாவது எங்கேயோ அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் காசு தொலைச்சிட்டு உங்கள் வீட்டில் வந்து தேடிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அவங்க ஆனால் தேடுறாங்க. அட்லீஸ்ட்டு கர்த்தருடைய உவமைகளை எடுத்து கர்த்தர் உங்களை பிரசங்கிக்க வைக்கிறாரா, தயவு செஞ்சு ஆழங்கால் பதிங்க. நிறைய படிங்க. ஏன்னா நிறைய கமெண்ட்ரிஸ் இருக்குது, நிறைய படிங்க. ஓகே, அண்ட் பைபிள் ஹப்பில் இருக்கிற எந்த ஒரு கமெண்ட்ரிலையுமே செமெடி இல்லை. ஏன் நான் எதுலேயுமே செமெடி இல்லையே? லாஸ்ட் டைம் அக்கா சொன்ன போதே வந்து நான் வந்து தேடி பார்த்தேன், இல்லை. ஏன் இல்லைன்றது அப்புறமா தான் புரிஞ்சுது எனக்கு. இன்றைக்கி தேடும் பொழுது தான் புரிஞ்சது, ஓ இது அரேபிய கலாச்சாரம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அது தவறு கிடையாது, ஆனால் அது முழுமையாக பொருந்தி வராது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேடுதலில் நாம் இருக்க வேண்டும். நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதிநிதிகளாக, அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் எல்லோரும் ஒரு விசிட்டிங் கார்டுன்னு அடிச்சுக்கலாம். அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட். உங்களோட பாஸ் நேம் ஜீசஸ் கிரைஸ்ட்னு போட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் எல்லோரும் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம எல்லோரும் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம வந்து வி ஆர் ரெப்ரசன்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால் நாம் தொலைந்து போன காசை நாம் தேடிக்கொண்டே இருப்போம். சரியான விதத்தில் தேடிக்கொண்டிருப்போம். நம்ம வார்த்தையின் வெளிச்சத்தை வைத்து தேடுவோம். வார்த்தையை வைத்து அவர்களை சுத்திகரிப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. பியூலக்கா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, முடிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் இந்த உவமையை குறித்த தெளிவான விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்றோம்ப்பா. இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் கற்று தேர வேத வசனங்களிலே இன்னும் ஆழ்ந்த அனுபவம் உண்டாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த செய்தியை கொடுத்த சகோதரனே உடைய ஆளுமைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவருக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. இம்மட்டும் நடத்தினீர். இனி அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கும் வரையும் கூட நீங்க என் கூட இருந்து வழிநடத்த போவதற்காக நன்றி சொல்றேன். இந்த நாளை உடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறான்ப்பா, இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென்.